அது வரைக்கும் செக் பண்றாருங்க, நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன்னு. ஆண்டவர் எது வரைக்கும்? ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வேலையில உன்னுடைய விசுவாசம் எது வரைக்கும் பாருங்க. அந்த பலி செலுத்துகிறதற்கும் இவனுடைய காரியத்துக்கும் ஒரு 10 செகண்ட், 10 சிட்டிகை போட்டுருந்தா இல்ல, அது கூட 5 செகண்டுக்குள்ளதான் கையை ஒதுங்கிட்டான். ஸ்தோத்திரம். அப்பதான் சத்தம் கேக்குது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன தெரியுமா? இப்பதான்பா நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. கையை தட்டுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதனாலதான் அவனுக்கு பேரு விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பன் அவன்னு பேர் எடுத்தான். ஆமென். கிரியையில கொண்டு வந்தான். இன்னைக்கு நம்ம சும்மா சர்ச்சைக்கு வந்து போய்ங்கிறதுனால விசுவாசி என்ற பேர் நமக்கு கிடைக்காது. விசுவாசிகள் என்று பேர் பெற முடியாது. விசுவாசத்தை கிரியையில காட்டணும். எங்க முடியலன்ற இடத்துல நம்ம முடிய வச்சு காட்டணும். ஆமென். எது முடியாது என்று உலகம் சொல்லுகிறதோ அங்கே நிரூபித்து காட்டுவதுதான் விசுவாசம். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கு இடையே நடந்த யுத்தம் மாதிரி. ஆமென். பாகால் தீர்க்கதரிசிகள் பாகாலை தெய்வமாய் வணங்குகிறார்கள். எலியா ஒருவன் மாத்திரம் தேவன் கர்த்தரே என்று சொல்லுகிறான். இப்போ ஒரு போட்டி வைக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு காளையை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை 2ஆ துண்டிக்கணும். ஒரு பார்ட் உங்களுக்கு, ஒரு பார்ட் எனக்கு. ஆமென். நீங்க பலிபீடத்தை கட்டணும், விறகு அடுக்கணும், அது மேல இந்த மாட்டை, உயிரோட மாட்டை, வெட்டின மாட்டை தூக்கி வைக்கணும். உங்க தேவனை நோக்கி கூப்பிடணும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து என்ன பண்ணணும்? அந்த பலிபீடத்தில் இருக்கிற பலியை அங்கீகரிக்கணும். அது யார் செஞ்சாங்களோ அவங்க தான் உண்மையான கடவுள்னு போட்டி வச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் டைம், 12 மணி நேரம் அவங்களுக்கு. மதியானம் 12 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இவருக்கு டைம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில இருந்து 12 மணி வரலாம் ஆடுறாங்க, பாடுறாங்க, கூப்பாடு போடுறாங்க, ஒன்றும் நடக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 மணி ஆனவனே எலியா என்ட்ரா வர்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போய் அவர்கிட்ட சொல்றாரு, இன்னும் நல்லா சத்தம் போடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் நல்லா சத்தம் போட்டு கூப்பிடுங்க. அவரு அங்க இருக்கிறாரு இல்ல, கேட்கணும்ல. காமெடி பண்றான் அவளாண்ட போயிட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தம் போடுங்க. ஒருவேளை அவரு கொஞ்சம் டயர்ல தூங்கி இருந்தாலும் தூங்கி இருக்கலாம்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா சத்தம் போடுங்க, நல்லா டான்ஸ் போடுங்கன்னு போய் கிண்டல் பண்ணாரு. ஒரு உத்தரவும் பிறக்கவே இல்லை. கையை கீறான், காலை கீறான், ரத்த காவு. சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்க நல்லா விசுவாசத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். சும்மா இல்ல இது. எப்படிங்க சொல்லியிருப்பான்? ஒரு பலியை வச்சுட்டு வானத்துல இருந்து அக்கினி இறங்கி இதை பட்சிக்கணும், அது அப்படி பட்சித்தால் தான் தெய்வம்னு சொல்லி விசுவாசத்துல சொல்றான். இது நடக்கணுமே, நடக்கணும்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நடந்தா தானுங்க அவன் விசுவாசது கிரியையில வந்ததுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் விசுவாசிக்கிறது உண்மைன்னு அர்த்தம். இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்த